ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சண்டே இப்போ நான் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 PM. கனடாவில் வெதர் பார்த்தீங்கன்னா 4 ஃபீல் லைக் -1. எல்லாருக்குமே தெரியும் என்னென்றால் கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்பீட் கேமராக்கள் வச்சுருந்தவங்க. இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக ஸ்பீட் கேமராக்கள் இருந்தது. அந்த ஸ்பீட் கேமராக்களை இப்போ ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இப்போ ஸ்கூல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா, இந்த ஏரியாக்களில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூல் சோனுகளுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கிறது. நாங்கள் இப்போ 50 தான் அந்த ஏரியாக்குள்ளே நாங்கள் காரை ஓடணும். 50 நாங்கள் 60 ஓடுனா அந்த கேமராக்கள் ஸ்பீட் கூட ஓடுனா அது ஃபோட்டோ பிடிச்சி எங்களோட வீட்டுக்கு பில் வரும். அதை நாங்கள் பே பண்ணணும். இதுதான் அந்த ஸ்பீட் கேமரா. இதில் 2 வகையான கேமரா. ஒன்று நிலத்தோட வச்சிருக்கிற கேமரா, இன்னொன்று இந்த தூணுகளில் வச்சிருக்கிற கேமரா. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிலத்தில் இருக்கிற கேமராக்கள் தான் இருந்தது. அதை மக்கள் எல்லாம் அடித்து அதை உடைச்சபடியாக இப்போ கம்பங்களோட கொழுவுற கேமரா வச்சுருந்தவங்க. இப்போ என்னென்னா அக்டோபர் மாதம் இந்த கேமராக்கள் எல்லாம் எடுக்க சொன்னதில் இப்போ நவம்பர் 13, 14 தேதியில் முற்றாகவே ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்த கேமராக்கள் எல்லாம் தடை நீக்கம் செய்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ஸ்கூல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உள்ள கேமராக்களை அதிൻ്റെ பாவனைகளை இல்லாமல் செய்துட்டாங்க. சில இடங்களில் முழுதாக அதை எடுத்துட்டாங்க. சில இடங்களில் இன்னும் எடுக்க இல்லை. ஆனால் அதிൻ്റെ பாவனை இல்லை. இந்த செய்தி குட் செய்தி என்று கேட்டிங்கன்னா இல்லை. ஏனெண்டா இதுதான் அந்த நிலத்தோடு இருக்கிற கேமரா. ஏனென்று கேட்டிங்கன்னா சும்மாவே இந்த ஸ்கூல் ஏரியாக்கள், வீடுகள் உள்ள பகுதிகள் எல்லாம் ஹைவே மாதிரி எங்களோட கனடாவில் வாழ்கிற எல்லாரும் பெரும்பானவங்க ஹைவே மாதிரி தான் ஓடுறது. பேட் டிரைவர். அப்போ இந்த கேமராக்களும் இல்லையெண்டா எப்படி ஓடுவாங்க? அப்போ கேமராக்கள் ஏன் வைத்ததுன்ற நோக்கம் என்னன்னா அந்த ஸ்பீடுகளை குறைச்சி பள்ளிக்கூட பிள்ளைகள் போய் க்ராஸ் பண்ணுவாங்க ரோடுகளில், ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மக்கள் போய் வருவாங்க. அப்போ ஓரளவு நீங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தணும். நீங்கள் வேகமாக ஓடுனா நீங்கள் பில் பே பண்ணணும். பில் பே பண்ணுற பயத்துக்காகவே நீங்கள் குறைச்சி ஓடுவீங்க. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த கேமராக்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் பொருத்தப்பட்டது. இப்போ 14, 13 தேதியில் இது முழுதாக இந்த பாவனை இல்லாமல் போயிட்டுது. அப்போ இது பேட் டிரைவர் மாதிரி இது குட் நியூஸ். ஏனென்று கேட்டிங்கன்னா 2023, 24 காலப்பகுதிகளில் இந்த கேமராக்களில் ஸ்பீடாக ஓடி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தொகை வந்து $53 மில்லியன். ஓரளவான குத்து மதிப்பு பெறுமதியாக $53 மில்லியன் வந்து இந்த கேமராக்கள் மூலம் கவர்மெண்ட் நாங்கள் கேமராக்களில் கூட ஓடி கேமராக்கள் ஸ்பீடில் கேமராக்கள் படம் பிடிச்சி நாங்கள் டிரைவர்மார் பே பண்ணியிருக்கிறோம். அப்போ இப்படி ஸ்பீட் கேமரா இருக்கக்குள்ளேயே நாங்கள் இப்படி ஓடி இவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம்டா ஸ்பீட் கேமராக்கள பாவனை இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி ஓடுவோம்? இது வந்து பாதுகாப்பற்ற செயல். ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்பெஷலாக ஸ்கூல் ஏரியாவில், குடிமனைகள் உள்ள பகுதிகளில் இது வந்து இன்னும் ஒரு நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்படும். அப்போ இந்த செய்தியை, இந்த நியூஸ் வந்து சில பேர் குட் நியூஸ் என்று சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவில் இது ஒரு பேட் நியூஸ். ஏனெண்டா பிள்ளைகள சேஃப்டி, வாகனம் ஓடுறவங்கள சேஃப்டி தான் முக்கியம். நாங்கள் எவ்வளோ கவனமாக வாகனம் ஓடினாலும் குடிமனைகள் உள்ள பகுதிகளில் ஹைவே மாதிரி ஓடுனா ஆக்சிடெண்ட்டுகள் தான் கூட நடக்கும். ஆனபடியினால் இந்த ஸ்பீட் கேமராக்களினுடைய நீக்கம் வந்து ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பேட் செய்தி என்று தான் நான் சொல்லுவேன். எனவே
ஸ்பீட் கேமராக்கள் எல்லாம் பாவனை இல்லாமல் போயிட்டு 13ஆம் 14ஆம் தேதி இந்த நவம்பர் மாதம் ஆனபடினால கவனமாக ஓடுங்க, சேஃபாக ஓடுங்க. ஸ்கூல்ஸ் ஸோன் ரெசிடென்ஷியல் ஏரியாவிலெல்லாம் கவனமாக ஓடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.